இன்றைக்கி எப்போதும் போல தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் கூட்டி விட்டு போட்டுவிட்டேன். அவங்களுமே குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு பூஜை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. காலைல எதுவும் சமைக்கலை எங்களுக்கு. அவங்க விரதங்கிறதுனால நானும் எதுவும் சமைக்கிறதில்ல ஒரு ஆளுக்கு. பாப்பாவுக்கு காலையில் நேந்திரம் மால்ட்டு போட்டு இட்லி தான் செஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் மெடிசன் இருந்தது அவங்களுக்கும் வச்சுட்டேன். வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரசம் வச்சு கீரை பொரியல் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். வீட்டில் எல்லாத்துக்குமே உடம்பு முடியல, சளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீரக மிளகுலாம் தூக்கலாக போட்டு ரசம் தான் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ரசம் வச்சுட்டேன், கீரை பொரியல் பண்ணிவிட்டேன். அவங்க வரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த சாட்டர்டே 6 மணிக்கு நெய் தீபம் போட்டு ஐயப்பனை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வரத்துக்கே 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க.